வணக்கம். தமிழ்ஃபுட்கார்னர்ல இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போறோம். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் அப்புறமா ரசம் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப காம்பினேஷனா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கொத்தவரங்காயை வாஷ் பண்ணிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நல்ல மலர சாஃப்டா வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறக்கூடாது. கட் பண்ண கொத்தவரங்காயை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த காய் முங்குற அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா இந்த காயை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிகட்ட போகிறோம். இதில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொத்தவரங்காயை வேக வச்சு அதனுடைய தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும்தான் நம்ம அப்புறமா பொரியல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோம்னா காயில் உள்ள வாய்வு தன்மையும் போயிடும், நம்மளுடைய கொத்தவரங்காய் பொரியலும் சுவையாக இருக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். இந்த காய் நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சு உளுந்தோட கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறமா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். இது கூட 3 பூண்டை இடித்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பூண்டு சேர்த்தோம்னா வாசனையாகவும் இருக்கும். கொத்தவரங்காய் வாயு தன்மை இல்லை காய்ங்கிறதுனால பூண்டும் சேர்த்துக்கணும். அடுத்து இது கூட கறிவேப்பிலை, கட் பண்ண 2 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு அடுத்து இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த வெங்காயம் இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கறனால அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வடித்த இந்த கொத்தவரங்காயை இதில் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. கொத்தவரங்கால லேசான வாய்வு தன்மை இருந்தாலும் இதில் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால கொத்தவரங்காயை சமைக்கும் போது நம்ம வேக வச்சு அதனுடைய தண்ணியை வடிச்சிட்டோம்னா வாய்வு தன்மையே இருக்காது. இப்போ காயை சேர்த்து நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இது கூட நம்ம மலர வேக வச்ச இந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துவரம் பருப்பு சேர்த்து நம்ம பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். துவரம் பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கொத்தவரங்காய் துவரம்பருப்பு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.